வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிவெஞ்ச் ஆன் மை லவ் இருக்கு இல்லையா, ஸ்டெப் பிரதர் லவ்ஸ் மீ, அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு உண்டான நம்ம இந்த ஸ்டோரிக்கு நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் இருக்க எல்லா ஸ்டோரிஸுக்குமே நான் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போயிட்டு அதை பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமா. லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம டே வந்து ஜேகேக்கு கால் பண்ணி கத்திருந்துருப்பார். ஏன்டா எனக்கு நீ வந்து மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறதில்ல, கால் பண்ணவும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு. நீ எனக்கு அண்ணன் தானே, நான் உன் தம்பி தானே, எவ்வளோ பாசமாக தம்பி நான் ஃபோன் பண்ணுற அண்ணனுக்கு நீ என்னைக்காச்சும் பாசமாக நீ பேசியிருக்கிய அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம டே வந்து நினச்சிக்கிட்டு கத்திருந்துருப்பாரு. நம்ம ஜேகேவா, நீ அப்படி சொல்லாத, எனக்கு உன்னை தம்பியாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அண்ட் டே வந்து அது வேறு கோச்சிக்கிட்டு மூலையில் முறுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கும். ஜேகேவுமே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. பட் முடியல. அண்ட் ஃபைனலாக அவர் கண்ணாடியில் பார்த்து காரி மூஞ்சிலே அவரே துப்பிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இதோட முடிச்சிருந்திருப்போம். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தா நம்ம ஜேகே பெட்டில் தான் படுத்துட்ருக்காரு. அவருக்கு தூக்கம் வரல. அவருடைய தாட் ஃபுல்லாக நம்ம டே மேலே தான் இருக்குது. என்ன பண்ணிகிட்ருப்பான்? தூங்கியிருப்பானோ? ஃபீவர் குறைஞ்சிடுச்சு தான், பட் இருந்தாலும் அடி வரப்பட்டிருக்கு, பேச மாட்டேங்கிற வேறு சொல்லியிருக்கான். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பண்ணலாம்? கால் பண்ணலாம். நம்ம ஜேகே ஃபோன் எடுத்து அப்படியே நம்ம டேக்கு கால் பண்ணுறாரு. இந்த பக்கம் டே பார்த்தா அவர் அப்போ தான் கண்ணை மூடிந்திருப்பார். கால் வருது. இப்போ ஃபோன் ரிங் ஆகிறத பார்த்ததுமே, யார் இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான்? பன்னி பையலே, எடுப்பனா நான் எடுக்கவே மாட்டேன் பாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நம்ம டே வந்து அப்படியே ஃபோனை கவுத்து வச்சிட்டாரு சைலண்டில் போட்டு. பிடிக்காதுன்னல்ல, அப்படியே இருந்துக்கோ, இப்போ மட்டும் என்னத்துக்கு ஃபோன் பண்ணுறியா தம்பி நீட்டா? பேசவுன்னா நான் கூட மாட்டேனே அப்படின்னு கவுண்டு படுத்துன்னு புள்ள தூங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் நம்ம ஜேகே, என்ன கால் அட்டன் பண்ணல, ஃபுல் ரிங் ஆகிட்டு கட் ஆகுது, என்ன ஒரு வேலை தூங்கிடுவானோ? இருந்தாலும் இருக்கலாம், டேப்லெட் சாப்பிட்ருக்கான்ல, கண்டிப்பாக தூங்கியிருப்பான். சரி, கால் பண்ணிக்கலாம். போயிட்டு பெட்டில் படுக்கிறாரு. பட் நம்ம ஜெக்கிக்கு தூக்கம் வரல. அவருடைய தாட் ஃபுல்லாக நம்ம டீமில் தான் இருக்குது. என்ன பண்ணுவான்? தூங்கிட்டு இருப்பானோ? ஃபீவர் இருக்குமோ? ஃபீவர் சரியாயிடுச்சா? இல்லை அந்த அடிப்பட்டது பெயினாக இருக்குமோ? அந்த மாதிரி நிறைய தாட். எப்படி அவனை சமாதானப்படுத்துறது? இப்போ நமக்கு வேறு ஏதோ புது விதமாக ஃபீலிங் வருது. அது என்ன ஃபீலிங்காக இருக்கும்? இது வரையும் அந்த மாதிரி ஃபீலிங் நமக்கு யார் மேலேயும் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் டேவை பார்த்து வந்திருக்கு. நம்ம அப்பா அம்மாவை பிரிச்சுடுவான் அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது. பட் அவனை எனக்கு பிடிக்கவும் செய்யுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிக்க அப்படியே புலம்பிக்கிட்டு பெட்டில் அப்படியே சீலிங் பார்த்த மாதிரி தான் படுத்துட்ருக்காரு. ரொம்ப லேட் ஆகுது. அவர் மறந்து அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிருந்துருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜெயிக்கே அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரி எந்திரிச்சு பார்க்குறாரு. டைம் 7 ஆகிடுச்சு. 7 ஓகே, இப்போ கால் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக அட்டன் பண்ணுவான் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே நம்ம டேக்கு தான் கால் பண்ணுறாரு. ரிங் ஆகுது. பட் நம்ம டே எடுக்கல. இந்த பக்கம் டேவை பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு. ஃபோன் தான் நைட்டே சைலண்ட்டாக போட்டார் இல்லையா, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் தான். இந்த பக்கம் டேவோடைய அம்மா தான். ஓ, ஜேகேவா அப்படின்ட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணி அவங்க அப்படியே சமைச்சு முடிச்சுருந்துருப்பாங்க அவ்வளோ நேரத்துக்கெல்லாம். ஏன்னா டைமுக்கு டேப்லெட் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்க ஆல்ரெடி சமைச்சு முடிச்சுட்டு இப்போ அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, மொபைல் ஸ்டாண்ட், அது மாதிரி வச்சுக்கிட்டு அதில் தான் வந்து மொபைலை வச்சுட்டு அப்படியே வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 7:30 ஆகுது. இப்போ தான் டே வந்து அப்படியே தூங்கி இருந்துச்சு. ப்ரஷ் பண்ணல, தலையே வாரல, மூஞ்சி வாயு ஒன்றும் கழுவல, அப்படியே தூங்க மூஞ்சி அப்படியே பரட்ட மாட்டியே எந்திரிச்சு அந்த ஸ்டெப்ஸில் தான் நடந்து வருது. இப்போது அந்த ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி வர்றது நம்ம ஜேகே நல்லாவே பார்க்குறாரு. அவருக்கு வந்து அவரை மறந்து ரசித்து பார்க்குறாரு. தூங்கி எழுந்து நம்ம டே இப்படி தான் இருப்பானோ க்யூட்டாக அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாரு. லைட்டாக ஸ்மைல் வருது. இப்போ நம்ம ஜேகே ஸ்மைல் பண்ணுறது பார்த்ததுமே ஜேகே டேவோடைய அம்மாவுக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, பின்னாடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன பின்னாடியா? ஸோ இந்த பையன் இருக்கானே அப்படின்ட்டு டேவோடைய அம்மா அப்படியே போய் டேவை கூப்பிட்டு வந்து அப்படியே பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. இப்போது பக்கத்தில் அப்படின்னாக்க நம்ம டேவோடைய ஃபேஸ் வந்து ஜெக்கிக்கு தெரியல. இப்போ தேவா அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு என்ன அப்படின்ட்டு. அவருக்கு தெரியும்ல ஃபோனில் யாருன்னிட்டு. பார்த்ததுமே இவனா
இவனுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா, வீடியோ காலும் அது எங்கள் அம்மாவுக்கு, ஆனால் நான் பேசினா மட்டும் பிடிக்கல பேசுகிறதுக்கு, ஆளை பாரு அப்படின்ட்டு தூக்கமெல்லாம் தெளிஞ்சு போச்சு. இப்போது ஜெக்கி மூஞ்ச பார்த்ததுமே அப்படியே மூஞ்சி முறுக்கிட்டு எழுந்திரிச்சு மறுபடியும் பாரி ஏறி போக, எங்கப்பா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க அம்மா. குளிக்க போகிறேன், என்ன இப்போ அதுக்கு? சரிப்பா, ஏன் காலையிலே டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி பார்த்துட்டேன், அதனால தான் டென்ஷன் ஆகுறேன் அப்படின்ட்டு காலையிலே ஒரு கரிச்சி கொட்டல். நம்ம ஜெக்கிக்கு ஸ்மைல் வருது. அவருமே கொஞ்ச நேரம் அவங்க அம்மா கூட பேசிட்டு, சரிம்மா நான் ஸ்கூல் கிளம்புறேன் அப்படின்ட்டு வச்சிட்டாரு காலை. அவர் நம்ம டே பேசல அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்தாலுமே, பட் டே கோவப்படுறது கூட க்யூட்டாக இருக்குன்னுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருமே ஸ்கூலுக்கு போகிறாரு. அண்ட் இப்படியே டேஸ் போகுது. அந்த 1 வீக்குமே அப்படியே முடிஞ்சிருக்கும். டேக்கு வந்து பாடி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ அவங்களுடைய அப்பா அம்மா ஊருக்கு கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கியுமே டெய்லி டேக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம டே வந்து எதுவுமே வந்து மதிக்கல, எதுவுமே வந்து கண்டுக்கல. நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டுலடா, பிடிக்கலன்னு சொல்லிட்டுலடா, அவ்வளோதான்டா, போடா, இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது வேறு முறுக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா அவங்க அப்பா அம்மா கிளம்ப வேண்டிய டே வந்துருச்சு. நம்ம டேக்கு ரொம்பவே சாடாக இருக்குது. ஐயோ போகிறாங்களே, இவ்வளோ நாள் கூட நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு. பட் இருந்தாலுமே என்ன பண்ண முடியும்? டேவுடைய ஸ்டடீஸ் எல்லாமே இங்கே தானே இருக்குது. அண்ட் அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கவுமே ரொம்பவே அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணுறாரு. நம்ம டே கூட க்ளோஸாக இருக்கும்பொழுது அவருக்கு கோவம் வருது. இப்போது கிளம்புறாங்க அப்படின்னதுமே அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. பட் இருந்தாலும் நம்ம டே மேலே கோவப்பட நம்ம ஜெக்கிக்கு முடியல. லைக் கோவமும் இருக்குது ஒரு பக்கம், ஒரு விதமான ஃபீலிங்கும் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் இவங்க பேரண்ட்டுமே இந்த கண்ட்ரிக்கு ரீச் ஆகிட்டாங்க. அண்ட் ஜெக்கியுமே அவங்கள போயிட்டு ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு, நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜெக்கி எப்பவும் போல தான் வழக்கம் போல் நைட்டும் கால் பண்ணியிருப்பார். புள்ள ஃபோன் அட்டன் பண்ணலை. அவங்க டேவுடைய அம்மாவுமே வந்த டயர்டில் அவங்க அப்படியே போயிட்டு தூங்கி இருந்திருப்பாங்க. இப்போ ஜெக்கி யோசிச்சுருப்பார், மொபைல் வாங்கி பேசலாமா, அம்மா மொபைல் வாங்கி பேசலாமான்னுட்டு. பட் அவங்க தான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க இல்லையா, அதனால வந்து வாங்க முடியல. இப்போ ஜெக்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. அப்படியே நேராக போயிட்டு கிச்சனில் தான் பார்க்குறாரு. அவங்க அம்மா தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா சொல்லுப்பா ஜெக்கி, உங்கள் மொபைல் கொஞ்சம் கொடுங்க. ஏன் மொபைல் எதுக்குப்பா? கொஞ்சம் வேணும் கொடுங்க. சரி இந்தப்பா. ஓகே, கொஞ்சம் எனக்கு உங்கள் மொபைல் தேவைப்படுது, நான் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிப்பா, அதில் போய் என்ன இருக்குது? ஓகேம்மா. ஜெக்கி அப்படியே அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு அவர் ரூமுக்கு தான் வேகமாக ஓடுறாரு. ஓடி போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு, இப்போ பார்க்குறேன் நீ எப்படி பேசாமல் போகிறேன்னு நான் இப்போ பார்க்குறேன். நம்ம ஜெக்கி தான் இப்போது அவருடைய ஃபோன்லேருந்து கால் பண்ணால் தான் அட்டன் பண்ணுறதில்ல. நம்ம டே அவங்க அம்மாவில் பேசினா அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவங்க அம்மா மொபைல் வாங்கிட்டு வந்து இப்போ அதில் தான் வீடியோ கால் எடுத்ததுமே. நார்மல் கால் மெசேஜ் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கால் தான். இந்த பக்கம் பார்த்தா டைம் இப்போ வந்து 7 ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டே காலையிலே ஃபோன் ஆச்சோ அப்படின்ட்டு யார் என்ன அதெல்லாம் பார்க்கல. அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ சொல்லுமா, எத்தனை தடவை சொல்கிறது தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு கேட்கவே மாட்டீங்கள்ல நீங்கள்லாம். எப்போ தலை தூங்குற பிள்ளை எழுப்பிக்கிட்டு என்ன சவுண்டே இல்லை. இருக்கியா இல்லையாம்மா லைனில்? நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. உன்னோட இந்த ஸ்லீப்பி ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப க்யூட்டா அப்படி இருக்கு. என்னம்மா உன் வாய்ஸில் வேறு மாதிரி மாறுது, அந்த முயல் முச்ச மாதிரி, என்னம்மா உன் வாய்ஸில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் மட்டும் அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாரு. ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், அது வீடியோ கால் தானே, அட்டன் பண்ணதுமே அவர் டேவுடைய ஃபேஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல நம்ம ஜெக்கிக்கு. நம்ம டே கண்ணை மூடிட்டு தான் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அது அப்படியே கமுத்து வச்சுருந்துருப்பார். அப்படியே கமுத்து வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பார் தூங்கி கண்ணை மூடிட்டு. அண்ட் இப்போ இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டதுமே என்னடா இது வாய்ஸ் வித்தியாசமாக இருக்கேன்னிட்டு மறுபடியும் அந்த ஃபோன் எடுத்து பார்க்க நம்ம ஜெக்கே வீடியோ காலில் தான் இருக்கார். இவனுக்கு எவ்வளோ திமிரு, எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து பண்ணியிருக்கான், நானும் அம்மானு தான் நினச்சேன், இவனால தான் அட்டனி பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்ட்டு நம்மகிட்டே கட் பண்ண போக. ஏய் டே, ஓகே கோவப்படாதே, காலையிலே கோவப்படாது, ஓகே? ஐ ஆம் ரியலி வெரி 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 சாரி. நான் உன்னை பிடிக்காமல அப்படிங்கிற சொல்லலை. ஆக்சுவலி என்னன்னா என்ன அதை பிடிக்கலன்ட்டியே. நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு 2 minutes நான் சொல்கிறத கேளு. சொல்லு. ஆக்சுவலி நீ வந்து என்னை அண்ணான்னு கூப்பிட்றதான் பிடிக்கலன்னு சொன்னேன். வேறு எப்படி அண்ணான்னு கூப்பிடாம? சரி அண்ணான்னு கூப்பிடாத, நீ வேணா என்னை வந்து ஜெக்கின்ட்டு கூப்பிடு.
நான் ஏன் கூப்பிடணும்? எனக்கு நீ அண்ணான்னு கூப்பிட்றது பிடிக்கல. ஓகே, நீ 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 வந்து என்கிட்ட என்ன ஜேகே இல்லை பன்னின்னு கூப்பிட்றல, அந்த பன்னின்னு கூட கூப்பிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அண்ணான்னு மட்டும் கூப்பிடக்கூடாது. ஆ ம் அதுதான் பிடிக்கல. மற்றபடி வந்து உன்னை பிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிக்கும். ஓ, பிடிக்கும். ம் அதனால ஒன்றும் இல்லை. லைக் பழையபடி பேசலாமே. ஆ பழையபடி அப்படியே 10 வருஷம் பயிற்சி கிழிச்சிட்ட பழையபடி பேசுகிறதுக்கு. முஞ்சிய பாரு பண்ணி. ஏதோ எங்கள் அம்மா ஃபோனுங்கிறதுனால தான் அட்டன் பண்ண, இல்லைன்னு வச்சுக்கோ. சரி, ஓகே ஓகே ஓகே, ஐம் சாரி. ஆ ம் சாரி. இனிமேல் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேல்ல? ப்ராமிஸ். ப்ராமிஸ்? சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். ம் சரி, ஏதோ இந்த கெஞ்சி எண்ணிட்டு போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுறேன். ம் 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 ஓகே, ஐம் சாரி. போதும் சாரி நீயே வச்சுக்கோ. அப்புறம் என்ன பண்ணி ஓவரா சீன் எல்லாம் போட்டுட்டு இருந்த? ஓ, என்னை பார்த்தா சீன் போடுற மாதிரி தெரியுதா? ஆ சரி, ஓகே, இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணாமல் இருந்தால் சரிதான். அப்புறம் சொல்லு. என்ன மார்னிங்கே கால் பண்ணியிருக்கா? எதுக்கு? உங்களோட பேசணும் தான் கால் பண்ணேன். ஆஹா, என்ன பேசணும்? சும்மா தான். ஏன் பேசக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, சும்மா தான் கேட்டேன். அப்புறம் ஸ்கூல் இல்லையா? இருக்கு. இன்னும் தூங்கிட்டே இருக்க? நான் தான் எழுந்திரிச்சிட்டேனே. ரெடி ஆகல? ஆகணும். சரி. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. படங்குது, பேசவும் முடிய மாட்டேங்குது. ஜெக்கே கண்ட்ரோல் பண்ணு. டே என்ன? அது ஒன்றும் இல்லை, ஸ்கூல் டைம் ஆகுது இல்லையா, நீ போயிட்டு கிளம்பு. நானும் போயிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறேன். அப்புறம் நான் ஸ்கூல் போயிட்டு வந்து பேசுகிறேன். ஓ சரி, ஓகே, பாய். பாய். ஓகே, பாய். அப்படின்னு நம்ம வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கேக்கு இப்போ தான் மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டாரு. அவா எப்படியோ சமாதானப்படுத்தியாச்சு, இனிமேல் கோவப்பட மாட்டான், அந்தபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கேக்கு இப்போ தான் நல்லா அந்த பன்னி ஸ்மைலே வருது. அண்ட் அப்படியே கிளம்புறாரு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு. இந்த பக்கம் நம்ம டேவுமே அவருக்குமே ஹாப்பி. அவருக்குமே ஹாப்பி நம்ம ஜெக்கே கூட பேசினது. ஓகே, அவனுக்கு அண்ணான்னு கூப்பிட்றது பிடிக்கலையா, அப்போ பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் 2 பேருமே ஸ்கூல் போயிட்டு அவங்க அந்த டே அப்படியே போகுது. அந்த டே ஃபுல்லாகவே நம்ம ஜெக்கேக்கு எப்படா வீட்டுக்கு போவோம், எப்போ போயிட்டு நம்ம டே கூட பேசுவோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தாட். இந்த பக்கம் நம்ம டே வந்து நார்மலாக இருக்கார். அவருக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த ஃபீலிங்கும் கிடையாது. ஜஸ்ட் அவர் வந்து பிரதராக தான் பார்த்துட்ருக்காரு. ஈவினிங் ஆகுது, 2 பேருமே ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. நம்ம டே வந்து அவருடைய ஸ்டடீஸ் அவர் அங்கே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கேவுமே அவருமே அந்த ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. கடகடன்னு எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு நம்ம ஜெக்கே அவ்வளோ வேகமாக ஓடி வராரு அவருடைய பெட்ரூம்க்கு. வந்து டோரை லாக் பண்ணிட்டு எங்கே ஃபோனு ரிங் ஆகுது. ஹலோ. டே ஜெக்கே. தெரியுது, சொல்லுடா பன்னி. என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணலையே, டிவி பார்த்துட்ருக்கேன். ஓ, சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? முடிஞ்சது இப்போதான். ஓஹோ, சரி. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க? அதான் சொன்ன, நீ டிவி பார்த்துட்ருக்கேன். ஓ சரி. என்ன ஷோ? டாம் அண்ட் ஜெர்ரி. ஓ, டாம் அண்ட் ஜெர்ரி. உனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி பிடிக்குமா? எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறம் சொல்லு. என்ன சொல்ல? எதையாவது சொல்லு. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா சொல்லு. ஒன்றும் இல்லைங்கிறது இவ்வளோ நேரம் யோசிச்சு சொன்னிய நீ பன்னி. அப்படி எதுவும் இல்லை. சரி, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? எப்பவும் போல தான், சரி போரு. நம்ம தேவா அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் மார்னிங் எழுந்திரிச்சிது, அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அவர் இங்கேருந்து கிளம்புனது, ஸ்கூலில் போயிட்டு
ஒவ்வொரு பீரியட் அவருக்கு எவ்வளோ போர் அடிச்சது, எனக்கு டே எப்படி போனது அப்படின்ட்டு நம்ம டே ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம ஜெக்கே கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜெக்கேவா ம் 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 அப்படின்னு ஊன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்புறம் அப்புறம் அப்புறம்னிட்டு அண்ட் அப்படியே நம்ம ஜெக்கேக்கு நம்ம டே கூட பேசுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம டேக்குமே பிடிச்சிருக்கு. பட் நம்ம டேக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இந்த பக்கம் நம்ம ஜெக்கேக்கு தான் நம்ம டேக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்ட்டு தோணுது. இதுவரையும் அந்த மாதிரி ஃபீல் நம்ம ஜெக்கேக்கு வந்ததில்லை இல்லையா? புதுசாக இருக்குது. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங் தான். நம்ம டே இந்த பக்கம் பேசுகிறது, அங்கே ஏதாச்சும் ஃபன்னியாக நடந்திருக்கும்ல கிளாஸ் ரூம்ஸ்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்க பேசி சிரிக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஜெக்கே கிட்ட சொல்லிட்டு அவருமே ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ஸ்மைல் நம்ம ஜெக்கியோடைய ஹார்ட் அவ்வளோ மெல்ட் பண்ணுது. இந்த ஸ்மைலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் போல. டே டே ஆ ஆ சொல்லு பன்னி. ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. தேங்க்யூ. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இரு. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இந்த பைத்தியம்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நினச்சிட்டு போகிறாங்க. நீ எனக்காக ஸ்மைல் பண்ணு, ஏன்னா உன் ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் நம்ம டீ கூட பேசும்பொழுது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock மேலே ஆகுது. என்ன 2 hours பேசியிருக்கோமா? மை காட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் நம்ம டே வாய்ஸை கேட்கல. ஹலோ டே 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 கேட்குதா? ஏதாச்சும் பேசு. இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா ஃபோனை பேசிக்கிட்டே எப்படிலே தூங்கிடுச்சு. தூங்கிட்டு இருப்பானோ? தூங்கினாலும் தூங்கியிருப்பான். சரி ஓகே, காலையிலே பேசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே காலை கட் பண்ணிட்டாரு. அவர் காலை கட் பண்ணவே மனசில், பட் இருந்தாலுமே கால் கட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அவனை பார்த்தா மட்டும் தெரில, பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜெக்கே படுத்துட்டாரு. அண்ட் அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டே எப்படா வீடியோ அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே லைக் இந்த லவ் ஃபீல் புதுசில் வந்தால் நைட்டு ஃபுல்லாக அவங்க கனவில் வருவாங்க, ஸ்லீப்பிங் வராது. அந்த மாதிரி நம்ம ஜெக்கேக்கு நைட்டு ஃபுல்லாக அடிக்கடி 1 hours ஒன்ஸு எழுந்து மார்னிங் ஆகிடுச்சுன்னு பார்த்துட்ருக்காரு. என்ன இது விடியவே மாட்டேங்குது ஸ்டூப்பிட் அப்படின்னு சூரியனை வேற கரிச்சு கொட்டிக்கின்னு அப்படி நம்ம ஜெக்கே தூங்காமல் இருக்கவும் முடியாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே விடியுது. எப்படா விடியுன்னு காத்துட்டு இருந்த மனுஷன் கரெக்டாக 7 மணிக்கு தான் எழுது புள்ள. என்ன 7 மணியா? ஐயோ எந்திரிச்சு போனோம் அப்படின்னு எந்திரிச்ச உடனே மொபைல் எடுத்து நம்ம டேக்கு தான் கால் பண்ணுது. இந்த பக்கம் டேவும் பிள்ளையும் தூங்கிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே அவருமே எடுத்து பேசுகிறாரு. நிறைய கான்வர்சேஷன், நிறைய குட்டிஸாக லைக் க்யூட்டாக பேசி சிரிப்பான் இல்லையா? இந்த பக்கம் நம்ம செக்கவுமே டேக்கு ஈக்குவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ சைலண்ட்டு, அவ்வளோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்த பிள்ளை நம்ம டேக்கிட்ட மட்டும் ரொம்ப ஜாலியாக அவருடைய டே ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம டேவுமே ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் டேஸஸ் இப்படியே மூவ் ஆகுது. இந்த பக்கம் டேஸ் போக போக நம்ம டே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டாரு. லைக் ஒரு பிரதர் பாண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நம்ம டேக்கு. பட் நம்ம ஜெக்கேக்கு அந்த மாதிரி கிடையாது. ஜெக்கேவோட எப்படி பேசிகிட்டு இருக்காரு நம்ம டேக் கூட அப்படின்னாக்க ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு லவ்வர் கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அந்த மாதிரி நம்ம ஜேகே நம்ம டேவ் அவருடைய பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. இது யாருக்குமே தெரியல. அண்ட் டேஸஸ் மூவ் ஆகுது. நம்ம டே வந்து அங்கே வேறு மாதிரி டைமிங், இங்கே வேறு மாதிரி டைமிங். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜேகேக்கு தான் சம்மர் ஹாலிடேஸ் வருது. அந்த இயர் முடிஞ்சு லைக் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் தானே படிச்சுட்டு இருக்காரு. இப்போ 11th முடிஞ்ச சம்மர் லீவ் வரும் இல்லையா? சம் ஸ்கூல்ஸில் வந்து அது 12th உண்டான கிளாஸஸ் வைப்பாங்க இந்த பக்கம். ஸோ நம்ம ஜெக்கேக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் டேவா, என்ன உனக்கு சம்மர் லீவ் தானே, ஒழுங்காக இங்கே வந்துட்டு இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உன்னை கொண்டுடுவேன். டே எனக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு டே, வர சொன்னால் நான் எப்படி வர முடியும் சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்துதான் ஆகணும். டே எனக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு, 12th உண்டான கிளாஸ் போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் நீ 1 week ஆச்சு வந்து போயா. எனக்கும் வரணுன்ட்டு தான் தோணுது, பட் என்ன பண்ண வர முடியல. கிளாஸஸ் போயிட்டுருக்கு, 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. 1 day லீவ் எடுக்க முடியலம்மா. என்ன டே என்னடா டே வரமாட்டேல வைஃபோனை? சரி டென்ஷன் ஆகாது, நான் ட்ரை பண்ணுறேன். நீ ட்ரைனாலே எனக்கு நல்லாவே தெரியும் வரமாட்டேன்ட்டு. சரி டே என்னால் வர முடியாது, உனக்கு லீவ் விடுவாங்கல்ல நீ வா. நீ வரல நான் மட்டும் எதுக்கு வரணும்? எது எடுத்தாலும் எடுக்க மடக்க ஒரு பதில், அப்படி தான்டா பேசுவேன். ஏன் ஒரு 2 days ஆச்சு வந்து போயேன். டே
லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன கேட்காமல இருந்தேன். சரி போ, ஏதோ 12ங்கிறதுனால தான் விடுறேன், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உன்னை. சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு நம்ம ஜேகே வந்து நம்ம டிவி எப்படியே சமாதானப்படுத்துகிறாரு. ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம ஜேகேக்கு சம்மர் கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லையா, 12th கொண்டான கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு, ஸ்பெஷல் கிளாஸு. இந்த பக்கம் நம்ம டேக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு இப்போ சம்மர் லீவு தானே அப்படின்ட்டு கேட்க ஆமான்னு இருப்பாரு. சரி லீவு தானே வா வா வான்னுட்டு இங்கே ஸ்டே பண்ணி இங்கே நம்ம வீட்டில் இங்கே வா ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த் ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக இங்கே நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்புறமா போவேன் அப்படின்னு பண்ணி நம்ம டேக் கூப்பிட நம்ம ஜேகே முடியாதுன்ட்டாரு. அதான் சண்டை. சரி ஓகே, நெக்ஸ்ட் இயர் வந்துடுவல்ல? கன்ஃபார்ம் நான் நெக்ஸ்ட் இயர் வந்துடுவேன். அண்ட் இப்படியே அந்த சம்மர் டேவும் போகுது. எப்பவும் போல தான் 2 பேரும் ஜாலியாக பேசுகிறாங்க. அடிக்கடி வீடியோ கால், மார்னிங் அண்ட் நைட்டு வீடியோ கால். மற்ற டைமில் கிளாஸஸில் வந்து மெசேஜு, நார்மல் கால், இந்த மாதிரி டேஸ் ரொம்ப நல்லா போகுது. இப்போது நம்ம டேக்கு சம்மர் லீவ் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நமக்கு வந்து ஏப்ரல் மந்தில் வந்து எக்ஸாம் முடியும். அண்ட் ஏப்ரல் எக்ஸாம் முடிஞ்சதுமே சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடும் மே வரையும். நெக்ஸ்ட்டு ஜூனில் தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன். அண்ட் இதை விட்டுட்டு இப்படியே இந்த பக்கம் டெல்லி சைட் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இப்போ நமக்கு ஏப்ரல் எக்ஸாம் முடிகிற மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து ஏப்ரல் எக்ஸாம் முடியும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கட்டா ஒரு 10 டேஸில் 1 வீக் லீவ் விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான போர்ஷன்ஸை அவங்க ஏப்ரல் ஒரு 10 இல்லை 15குள்ளே எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 20 கிட்ட வந்து அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் இயர் அகாடமிக் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான கிளாஸஸை. அண்ட் அவங்களுக்கு ஏப்ரல் அந்த 20க்கு மேலே ஆரம்பித்தாங்க அப்படின்னா மே மந்த் ஃபுல்லாக ஸ்கூல் இருக்கும். அண்டு ஜூன் ஒரு 10 கிட்ட அந்த மாதிரி அவங்களுக்கு சம்மர் லீவ். ஜூன் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு சம்மர் லீவ் இருக்கும். ஜூலையில் ஒரு ஆஃபில், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் அவங்களுக்கு உண்டான சம்மர் லீவ். இந்த மாதிரி டெல்லிக்கும் இங்கேயுமே வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம டேக்குமே நம்ம ஜேகேக்கு சம்மர் லீவ் இருக்கும்போது அவளுக்கு அங்கே வந்து ஸ்கூல் இருந்திருக்கும். இப்போ வந்து ஜேகேக்கு நார்மல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜூன் மந்த்துக்கு மேலே. அந்த பக்கம் பார்த்தா நம்ம டேக்கு இப்போ சம்மர் லீவ் விட்டுருக்காங்க. அவருக்கா பயங்கர ஹாப்பி, நான் ஊருக்கு வரேன், இந்த வருஷம் நான் வந்து எந்த அகாடமிக் கிளாஸும் போகிறது கிடையாது, நான் இன்றைக்கி வந்து பண்ணி கொடுத்தா வந்து இப்போ நான் வந்து இந்த சம்மர் லீவை செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு அதே அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அந்த மெய்ட் ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்த்துக்கு கும்பல் கூப்பிட்டுக்கின்னு புள்ள அங்கேருந்து கிளம்பிடுச்சு. இந்த பக்கம் இதை சொன்னதுமே நம்ம ஜெக்கெல்லாம் கையும் ஓடல காலும் ஓடல. என்ன வர போகிறானா, ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை நேரில் மீட் பண்ண போகிறேன்னா, மை காட் எவ்வளோ நாளுக்கு அனுபவம் நான் நேரில் பார்க்கணுன்ட்டு. வரட்டும் பேசுகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே இப்போ டே வந்துட்டார் ஏர்போர்ட்டில் இறங்க. லைக் இப்போ அந்த லக்கேஜ் எல்லாம் அந்த பாடி கார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போது டே வந்து அந்த மெய்ட் ஆண்டியோடைய கையை தான் பிடிச்சிட்டு வர்றாரு க்யூட்டாக அழகா. இப்போது நம்ம டேவை ரிசீவ் பண்ண அவங்க அம்மா அப்பா ஜெக்கே 3 பேருமே கையில் பொக்கையோடு நின்றுட்டுருக்காங்க ஏர்போர்ட்டில். இப்போ நம்ம ஜேகே யாருன்னு நம்ம டேக்கு தெரியும்ல, அங்கேருந்து கத்திட்டு வர்றாரு, ஏன் பன்னி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை பார்த்தா இவருக்கு பன்னி ஸ்மெல் வந்துருச்சு, நம்ம டே அங்கேருந்து கத்துனது. அப்படியே நம்ம ஜேகே ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்ம டேவை அந்த பக்கம் இருந்து அப்படியே பறந்து வேகத்தில் ஓடி வருது புள்ள. கையை லைக் 2 கையும் ஒரு மாதிரி விரிச்ச மாதிரி வருவோம்ல ஹக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வர்றாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா பார்க்குறாரு, என்ன பண்ணுறான், எதுக்கு இவ்வளோ வேகத்தில் ஓடி வரான் அப்படின்ட்டு பார்க்க நம்ம ஜெக்கியவை ஹக் பண்ணுற மாதிரி தான் நம்ம டே ஓடி வர்றாரு. இந்த டைமில் தான் நம்ம ஜெக்கியவுமே லைட்டாக ஹேண்டை விரிக்கிறாரு, லைக் ஹக் பண்ணுற மாதிரி கையை விரிப்போம்ல அந்த மாதிரி பண்ண நம்ம டே வந்து ஓடி வந்து அப்படியே நெக்கை ஹக் பண்ணிக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டாரு. நம்ம ஜெக்கிய மல்லியை நான் வந்துட்டேன் பன்னி அப்படின்ட்டு ஜெக்கியவா அப்படியே டேவை கேட்ச் பண்ணிவிட்டு ஓகே எதுக்கு இவ்வளோ ஹாப்பி உனக்கு, வீட்டுக்கு தானே வர, அது எதுக்கு இவ்வளோ சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம டேயோடைய பேக் ஹேரை வந்து அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு கேட்க, என்னடா எப்படி பேசுகிற பைத்தியக்காரா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்குறேன் பன்னி அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜெக்கியோடைய நெக்கில் நல்ல பலமாக கடிச்சு வைக்க. டே என்ன டே, நான் கூப்பிட்டு நீ வரலன்னு சொல்லிட்டல, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் இது வச்சுக்கோ அப்படின்ட்டு இப்போ தான் பிள்ளை இறங்குது. வலிக்குது டே, அப்படி தாண்டா வலிக்கும், ஏன் என்ன பண்ணுவ, கடிப்பியோ, எங்கே கடிச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு நெக்கெல்லாம் காட்ட நம்ம ஜெக்கவா திருத்த முடியாது ஒன்று அப்படின்னு இப்போது நம்ம ஜெக்கே டேவுடைய கையை விடவே இல்லை, இறுக்கமாக சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. அண்ட் அப்படியே அவர் போயிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லார்ட்டையும் பேசிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அண்ட் வீட்டுக்கு போனதா தடப்புடலாம் விருந்து பிள்ளைக்கு இப்போ தான் வந்திருக்குல்ல ரொம்ப நாட்களுக்கு அப்புறம், அதனால நல்ல விருந்து நல்லா சாப்பிட்டு அப்பா ஏன் பன்னி வாடா வீடியோ கேம் விளையாடலாம், எனக்கு ஒர்க் இருக்குட்டே, என்னவோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி, வா விளையாடலாம்,
எனக்கு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹோம்ஒர்க் இருக்குது, நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குட்டே. ஆ ஏன் இன்றைக்கி தானே நான் வந்தேன், ஒரு நாளாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாச்சும் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா பாரு. நீ பாட்டுக்கு நீ ஒர்க் இருக்குது, இதாக இருக்குது, அது இருக்குது, வந்ததும் எல்லாம் ஆரம்பிச்சிட்ட, மூஞ்சிய பாரு. ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே, உடனே வந்துடும் கோவம். அப்படி தாண்டே வரும், என்ன பண்ணுவா அப்படின்ட்டு படியில் போகிற நம்மகிட்டே திரும்பி பார்த்து கத்த. சரி கோவப்படாத போ. வந்துட்டான் பெருசாக பேசுறதுக்கு, வரல பாரு பண்ணி நம்மகிட்டே வந்து அவளுடைய ரூமுக்கு போயிட்டாரு. இது பக்கம் நம்ம ஜெகேவா மனசை கேட்கல. அவர்கிட்ட நிறைய வீடியோ கேம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே டேவுடைய ரூமுக்கு தான் போகிறாரு. டே என்ன உள்ளே வரலாமா? இல்லை அங்கே நில்லு. ஏன்னா உள்ளே வரக்கூடாதா? இதான் வரலாமான்னு கேட்குறல்ல, வரக்கூடாது, அங்கே நில்லு. நீ வரக்கூடாதுன்னு சொன்னாலுமே நான் வருவேன், அதுதான் தெரியுதுல, கேட்க மாட்டேன்ட்டு வந்து தொலை உள்ள. இதுக்கு எதுக்கு நீ இப்போ கோவப்படுற? என்னடா அப்படின்ட்டு இப்போ தான் நம்மகிட்டே வந்து பெட்டில் படுத்துட்டு மொபைல் நோட்டிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்க கையில் வீடியோ கேம்லாம் இருக்கிறது. என்ன வீடியோ கேம் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கா? நீ எதனா விளையாடணும்னு சொன்னேன், அதான் வந்தேன். நிஜமாவா? சரி வா 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 இங்கே வா, பெட்டில் வா, உட்கார வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு, இப்போ சொல்லு, ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இப்போது 2 பேருமே வீடியோ கேம் தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட்டு பேகி ஸ்டைலில் செம்ம க்யூட்டாக இருக்கிறார் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் நம்ம ஜெகேவா நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காமா, இதுலூண்டு தான் இருக்கான். பட் எனக்கு எதுவும் தோணுது, என் வயசுக்கு இதெல்லாம் தோணக்கூடாது தான், என்னத்தை பண்ண அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவர் தலையெல்லாம் ரப் பண்ணுறாரு. லைக் நிக்கெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு டாப் டு பாட்டம் டேவை பார்க்குறாரு. ஏய் நான் தான் வின்னு டே பண்ணி நீ தோத்துட்ட அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜெகே நம்ம டே வந்து அடிக்க, தோத்துட்டேண்ணா, அங்கே பாரு, இங்கே என்ன பார்க்குற, அங்கே பாரு அப்படின்ட்டு அப்படியே திருப்பி அப்படியே நம்ம டே வந்து நம்ம ஜெக்கியோடைய சீக்ஸை பிடிச்சி நம்ம அந்த பக்கம் வந்து அந்த சிஸ்டம் பக்கம் திருப்பிவிட. நான் என்ன தோத்துட்ட அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம டே வந்து கத்துறாரு. தோத்துட்டேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்போது ஜேகே எப்படி தோத்துன்னு பாருன்னா, டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கண்ணு வந்து டேம் சிஸ்டம் மேலே இல்லாமல் ஃபுல்லாக கண்ணு டாப் டு பாட்டம் நம்ம டேவை தான் நோட் பண்ணியிருந்திருக்கோம். தேவையே பார்த்துன்னு எங்கே கேம் ஆடுறது, அது தோத்துருச்சு. அது தோத்ததுமே நம்ம டேக்கெல்லாம் அவ்வளோ ஆனந்தம், பிள்ளைய அப்படியே பிடிச்சி அடிச்சுக்கின்னு நம்ம ஜெக்கேவை செம்மையாக ஃபன் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜெகேக்கு தான் நம்ம டே வந்து கிட்டத்தில் வர அவருக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி நியூ ஃபீல், அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த ஃபீல் கூட. அண்ட் இப்படியே அன்றைக்கி நைட்டு போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜெகேக்கு தானே ஸ்கூலில் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நம்ம ஜெகே குளிச்சுட்டு வெளியே வர பண்ணி அப்படின்ட்டு பார்த்தா புள்ள அங்கே பெட்லேயே உட்காந்து நிற்குது. இது என்னமோ சீக்கிரமாக ஸ்கூலில் இருக்கிற லைக் இப்போது நம்மளுக்கு ஸ்கூலில் இருக்கிற டேஸில் வந்து தூக்கம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும். ஸ்கூலில் இருக்கிற டேஸ்லலாம் பிள்ளைங்க என்ன பண்ணும், 7 மணி 7:30 எழாதுங்க. அதுவே லீவுன்னு அடுத்த நாள் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த லீவ் நாள் எழுறது மட்டும் 6 மணி 5:30 எழுந்து உட்காந்துரும்ல. அந்த மாதிரி தான் நம்ம டேக்கு ஸ்கூலில் இருக்கிறனால மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து தூங்குவார். இப்போ லீவ் இல்லை, பிள்ளைக்கு 6 மணி 5:30 தூக்கம் போயிடுச்சு. எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட டீ காஃபி எல்லாத்தையுமே குடிச்சிட்டு அடுத்து இங்கே நம்ம ஜேகேக்கு தான் அடுத்து நம்ம ஜேகே கிட்ட தான் வந்திருக்கோம். 7 மணிக்கு பார்த்தா ஜேகே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்திருப்பாரு. இது வந்து பெட்டில் நல்லா ஹாயாக கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு இது வந்து குளிச்சுட்டு வந்து அப்போ தான் டவலை கட்டின்னு வெளியே வருது. பண்ணி அப்படின்னு புள்ள பயந்துருச்சு, ஏன்னா டவலை உருவது போயிருந்துருப்பாரு, ட்ரெஸ் பண்ணும்ல, இன்னர் சிலை எதுவும் போடல, டவல் மட்டும் தான். இது பண்ணினதுமே கட்டில் மேலே உட்காந்துக்கினேன், புள்ள பயந்துருச்சு, டவலை இருக்குமா சேர்த்துக்கு பிடிச்சிக்கிட்டு கீழே வந்துட்டேன், மான மரியாதை போயிடுவேன் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறட்டி நீ? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ தான் குளிச்சிட்டு இருந்த, அதை இங்கே உட்காந்துக்கிட்டேன். ஓ சரி, ஒரு 5 minutes நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பண்ணுடா, அதில் போய் என்ன இருக்குது, நானும் பையன் தானே, நான் பண்ணணும் ட்ரெஸ்ஸு, நீ ஒரு 5 minutes நீ வெளியே வெயிட் பண்ணு. என்னவோ இவன் மட்டும்தான் என்ன புதுசாக இருக்கிற மாதிரி ஆளு பாரு. சரி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வா. சரி நான் வரேன் போ. இந்த மட்டையே போனதுமே ஒரு ஜஸ்ட் 2 செகண்ட் விட்டுருந்தா அவ்வளோதான், டவலே கழட்டி இருந்திருப்பேன். என்னாலமா என்ன ஆகுறது ஜேகே, ஊர் ரூம்லேயே உனக்கு வந்து இப்படி அப்பா, உன் ரூமில் இருந்துக்கினே உன் மானம் போயிட்டு இருக்கோம் இன்னும் 2 நிமிஷத்தில். நல்ல வேலை டவலை கலட்டல. இனிமேல் ட்ரெஸ்ஸு ரெஸ்ட் ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் போல். அப்படின்ட்டு ரெடியாக வராரு. அண்ட் அப்படியே கீழே வராரு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. டே பண்ணி ஈவினிங் ஃப்ரீயா? இல்லை, ஏன்
எனக்கு வெளியே எங்கேயாச்சும் போகணுன்னு தோணுது. ம் எங்கே போகணும்? பீச் போகணும். அப்புறம் இந்த ரோட் சைடு ஸ்டாலெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போகணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த ஊரில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போயிட்டு. அதனால் வரியா போகலாம்? ஓகே, நான் பார்க்குறலாம் இல்லை, வந்து தான் ஆகணும் நீ. சரி, ஓகே, போகலாம். ம் ம் ஓகே. அண்ட் இப்போது நம்ம ஜெக்கியுமே ஸ்கூலுக்கு கிளம்புறது, பன்னி பாய் 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 பாய்ன்னுட்டு ஃபுல்லாக கையை ஆட்டிக்கின்னு அந்த டே ஃபுல்லாக அப்படியே போகுது. இந்த பக்கம் நம்ம டே வந்து ஜேக்கேக்காக வெயிட் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஜேக்கே எப்படா ஈவினிங் ஆகும் நம்ம டே கிட்ட போகிறதுக்கு அப்படின்ட்டு. அவருக்கு பற்பல கனவுகள், லைக் நம்ம டேவை கூட்டிகிட்டு போகணும், இங்கே சுற்றி பார்க்கணும், அங்கே சுற்றி பார்க்கணுன்னுட்டு. ஈவினிங் ஆகுது, வந்ததுமே பன்னி வந்துட்டியான்ட்டு இது ஓடி போய் கட்டி பிடிக்க. சரி நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நீ ரெடி ஆகிட்டியா? என்னை பார்த்தா ரெடியான மாதிரி தெரியலையா? நாளை எப்பயோ ரெடி, நாளை காலையிலேருந்தே ரெடி தான், வாப்பலாம் அப்படின்ட்டு நம்ம டே கூப்பிட்றாரு. சரி, ஓகே, ஒரு 10 minutes நான் வந்துடுறேன். சரி. நம்ம ஜெக்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவருமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அண்ட் ஜெக்கே காரெல்லாம் எதுவும் எடுக்கல, பைக் தான் எடுக்கிறாரு. பைக் எடுக்க, பன்னி பைக்கெல்லாம் போட்டு விட நீ? சரி உட்காரு. நீ நல்லா ஓட்டுவல்ல, கீழே தள்ளி விட்ற மாட்டியே? தள்ள மாட்டேன், உட்காரு. சரி அப்படின்ட்டு நம்ம டேவை ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம ஜெக்கேவை இறுக்கமாக வெயிஸ்ட்டை சேர்த்து ஹக் பண்ண, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்கடா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஜெக்கேக்கு ஒரு நிமிஷம் உசுறு போயிடுச்சு, மூச்சே நின்று போன மாதிரி. என்ன பண்ணுறட்டே? என்ன பயமாக இருக்குன்னு கட்டி பிடிச்சோம், அதில் என்ன இருக்குது? கொஞ்சம் தள்ளி உட்காரியா? அப்படிலாம் உட்கார முடியாது, நான் இப்படி தான் உட்காருவேன் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து முன்னாடி நான் வந்து உட்காராரு. சரி, கொஞ்சம் தள்ளி உட்கார முடியாது, நான் அப்படி தான் உட்காருவேன், என்ன இப்போது? இல்லைன்னு நான் வரவே மாட்டேன், பார்த்துக்கோ. சரி ஓகே, டென்ஷன் ஆகாத அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புது. வண்டி இப்போ பார்த்தா டேவை பார்த்தா இறுக்கமாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு, 2 பாடியும் லைக் கேப்பே இல்லாத மாதிரி. ஜேகே எங்கேயாச்சும் பறந்து போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து அவ்வளோ இறுக்கமாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகேக்கு அதுவே செம்ம ஃபீலிங்காக இருக்குது. ஷாப்பிங் என்னடா ஷாப்பிங், இப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போயிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி, லைஃப் லாங் இதே மாதிரி போயிட்டா கூட நல்லா இருக்குமேன்ற அளவுக்கு யோசிக்குது பிள்ளை. அண்ட் அப்படியே போகிறாங்க, ரோட் சைடில் இருக்க அந்த ஸ்டால் எல்லாம் போகிறாங்க. நம்ம டேவா க்யூட்டாக அங்கே கீ செயின், அப்புறமா இந்த பிரேஸ்லெட்டெல்லாம் வச்சுருப்பாங்களே ரோட் சைடில், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி திங்ஸு அந்த மாதிரி நிறைய பார்க்குறாரு. க்யூட்டாக அழகாக இருக்குன்ட்டு வாங்குறாரு. நம்ம ஜெக்கியவுமே நம்ம டே கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. அண்ட் அதில் பார்த்தா 2 பேருக்குமே சேர்ந்துற மாதிரி ஒரு கப்பிள் மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. அது நம்ம ஜெக்கேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்போது அந்த கீ செயின், அந்த பிரேஸ்லெட் பார்க்குறாரு, அதையுமே வாங்கிட்டாரு. பட் டேக்கு கொடுக்கல. அண்ட் அதை அவர் அப்படியே எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாரு. நம்ம டேவுமே அது கவனிக்கல, அந்த சைடு இருந்திருப்பாரு. அண்ட் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, ஜாலியாக வந்து அப்படியே கை கோத்துக்கிட்டு அந்த ரோட்டில் வாக் போகிறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஃபைனலாக இப்போ பீச் பக்கம் தான் வர்றாங்க. அவ்வளோ அலைகள், அவ்வளோ லைக் ஈவினிங் ப்ரீஸ் எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பீச் சைட்லலாம், சில்லுன்ட்டு காற்று, ஒரு மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு வாக்கு, கையை கோத்துக்கிட்டு ஒரு வாக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ நம்ம ஜேக்கிக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. தரையில் நடக்கிறாரா அப்படின்ட்டு அவருக்கே தெரியல, மெய் மருந்து நம்ம ஜேக்கே நம்ம டேவை தான் பார்த்துட்டு இருக்காரு. டேக்கு இதெல்லாம் ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து, அவர் வந்து நார்மலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த டைம் அப்படியே போகுது, அப்படியே அந்த மணலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜெக்கியோடைய ஷோல்டரில் சாஞ்ச மாதிரி. பன்னி, எனக்கு இந்த கடலுக்குள்ளே கப்பலில் போகும்ல, அதுக்குள்ளே போகணுன்ட்டு ஆசை. ஏன் தெரியல, அது நல்லாயிருக்கும். நான் பார்த்துருக்கேன் அந்த டைட்டானிக்கெல்லாம் ஒரு மாதிரி மிதந்துக்கிட்டு. டைட்டானிக் பார்த்தியா? அது கொஞ்சமாக பார்த்தேன். கொஞ்சமானா ஏதோ கொஞ்சமாக நினைக்கிறேன். எந்த அளவுக்கு? அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பேசுவாங்க, அவ்வளோதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கணுன்னு தோணல, அதனால பார்க்கல. ஓ, அவங்க லவ் சீனா? ஹீரோ வந்து ஹீரோயினை ட்ரா பண்ணுவானே, ட்ராயிங்கா? அதில் அந்த மாதிரி சீன் இருக்கா என்ன? ஓ, பார்த்துருக்க மாட்டானோ? அதுவும் நல்லது தான். இந்த வயசில் என்ன அவனுக்கு டைட்டானிக் மூவி? சரி, உனக்கு அதுக்குள்ளே போகணும் அவ்வளோதானே? ஆமாம், போகலாம். எப்போ போகலாம்? சரி, ஓகே,
வீட்டுக்கு போகலாமா? ஏன்னாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே. இல்லை இல்லை டைம் ஆயிடுச்சு வா போகலாம். டைம் பாரு 8 மணி போலாம் வா அப்படின்ட்டு டே வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அண்ட் நம்ம ஜேகேவா அவருமே ஹாப்பியாக அவரோட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அண்ட் டேஸ் இப்படியே ரொம்ப நல்லா போகுது. டே குக் 2 பேருமே அவ்வளோ ஜாலியாக எங்கேயாச்சும் வெளியில் அவுட்டிங் போகிறது, மூவி போகிறது, இந்த மாதிரி நிறைய அவுட்டிங்காக போயிட்டுருக்காங்க. அது வந்து நம்ம ஜேகேலாம் டேட் போகிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. பட் நம்ம டே வந்து ஜாலியாக அவுட்டிங் போகிறதா நினச்சிட்ருக்காரு. அண்ட் இப்படியே நாட்கள் நகருது. டேக்கு லீவ் முடிய நம்ம ஜேகேக்கு டேவை வந்து விட மனசே இல்லை. டே டே என்ன பண்ணி பார்த்து தெரியல, நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். பேசாமல் நீ இங்கேயே ஸ்கூல் மாறிட. ஆஹா எனக்கு அங்கேயே படித்து பழகிடுச்சு. எனக்கு அங்கே தான் ஓகேவாக இருக்குது. ஐம் சாரி. நான் ஸ்டடீஸ் முடிஞ்சதுமே இங்கே வந்துடுவேன். நீ போகிறதே எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. பட் இருந்தாலும் என்ன பண்ண, போய் தானே ஆகணும். சரி பண்ணி நீ ஏதோ ஃபீல் பண்ணிக்காது. நம்ம தான் டெய்லி காலைல தான் பேசிகிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. பட் நம்ம ஜேகேக்கு மனசில் விட டே போயிட்டு கால் பண்ணுறேன், அப்புறம் ஒழுங்கா சாப்பிடு, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணு, ஓகே, அப்புறம் அங்கே யாரோட பேசாத. ஏன்? எனக்கு பிடிக்கல, நீ யாரோடும் பேசாத. என்னோ சொல்கிற புதுசாக சரி இருக்கட்டும் பரவாயில்ல பேசல. என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி வேறு யார்கிட்டும் பேச மாட்டேன். ஓகே. அதுவும் முக்கியமாக யாராச்சும் புதுசாக பேசுனாங்க, போய்ட்டு ரொம்ப அட்டாச்சாக பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆட்களில் கூட வச்சுக்காத. சரி ஓகே. புதுசாக ஏதோ சொல்கிற நீ, ரூல்ஸாக என்ன இது? அப்படி கூட வச்சுக்கோ. ஓகே சரி ஓகே பண்ணி பாய். அம்மா பாய் பாய் டேட் அப்படின்னு எல்லாருக்குமே ஹக் பண்ண. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை தான் லாஸ்ட்டில் மட்டும் ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு பண்ணி நீயும் வந்து ஒழுங்கா கேர்ஃபுல்லாக பத்திரமா இருந்துக்கோ, ஓகே ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேவை ஹக் பண்ண மாதிரி தூக்கிட்டு இருக்காரு. நம்ம டேவா அப்படியே போயிட்டு நம்ம ஜேகேயோட நெக்லஸ் ஸ்ட்ராங்காக ஒரு பைட். டே என்ன பண்ணுற நீ? ஃப்யூச்சரில் நீ யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கான பனிஷ்மெண்ட்டு. என்ன பேச மாட்டேன்னு தெரியும், பட் இருந்தாலும் அட்வான்ஸ் பனிஷ்மெண்ட்டு. சரி ஓகே பண்ணி பாய் அப்படின்ட்டு நம்ம டேவுமே கிளம்பிட்டாரு. இப்போது அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே மொபைல்லையே கான்வர்சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இயர் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் அவங்க டேவுமே இங்கே வரல, நம்ம ஜேகேவுமே அங்கே போகலை. அண்ட் நம்ம ஜேகே 12th முடிக்கிறாரு. 12th சம்மர் லீவ் வருது. இந்த சம்மர் லீவில் தான் பண்ணி வாட பண்ணி அப்படின்ட்டு நம்ம டே ரொம்ப கெஞ்சுறாரு நம்ம ஜேகேவா. சரி நான் வரேன் அப்படின்ட்டு இங்கேருந்து அவர் அங்கே போகிறாரு. அவ்வளோதான், நம்ம ஜேகே வராரு அப்படின்னதுமே நம்ம டேவை கையிலேயே பிடிக்க முடியல. அப்படியே ஏர்போர்ட்லேயே வந்து நின்றுட்டு பண்ணின்னு எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்கு. நம்ம ஜேகே அப்படியே அழகாக ஒரு மாதிரி இப்போ முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கூலாக, இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக, இன்னும் கொஞ்சம் மாசம் மாறிட்டாரு. என்ன இது பண்ணியா இது? இந்த பாவி பயலே என்னோட இப்படி மாறிட்ட. என்ன இவ்வளோ ஹைட் ஆயிட்டான், என்ன இவ்வளோ வெயிட்டும் போட்டான், என்ன ஹேண்ட்ஸம் பண்ணியா இருக்குமோ? என்ன இவ்வளோ அழகாக இருக்கிறான், என்ன அங்கே இருக்கிறதுங்கெல்லாம் இவனை தான் பார்க்குதுங்க அப்படின்ட்டு சுற்றியெல்லாம் பார்க்குறாரு. நம்ம ஜேகே அப்படியே மாதம் ஒரு மாதிரி கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு செம்ம ஸ்டைலாக இருக்கிறாரு. கையில் டேட்டோலாம் போட்டுக்குது புள்ள. என்ன கையில் டேட்டோ, லிப் பியர்சிங், ஐப்ரோ பியர்சிங், இயர்ஸில் பியர்சிங். அடக்கடவுளே, என்ன இவன் இந்த ஹேண்ட்ஸமாக மாறிட்டான். டேக்கே டஃப் கொடுக்குறான். இருக்கட்டும், ஆனாலும் இந்த டே தான் க்யூட்டுப்பா அப்படின்ட்டு பிள்ளைய தற்பெருமையில் பேசிக்குது. இப்போது நம்ம ஜேகே அப்படியே டேவை பார்த்ததுமே கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு மறுபடியும் ஹேண்டை வந்து விரிக்கிறாரு. எப்போவுமே நம்ம ஜேகேவை போயிட்டு ஹக் பண்ண வரல டே அந்த மாதிரி. அப்பா மாறல, ஏதோ மூஞ்சி தான் ஏதோ தோணுதான் மாறி இருக்கு, நல்ல வேலை குணம் மாறல அப்படின்ட்டு பிள்ளை ஓடி போய் பண்ணி அப்படின்ட்டு ஹக் பண்ண. நம்ம ஜேகேவுமே அப்படியே தூக்கிட்டு சுற்றுறாரு. போது விடு போதுமா, போதும் விடு பண்ணி அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போக. பண்ணி இதான் உன்னோட ரூமு. இதுவா உன்னோட ரூம்லேயே ஸ்டே பண்ணிவா? அது ஏன் ரூமு, நீ வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கோ ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கெஸ்ட் ரூமை தான் கொடுக்குது. பேசாமல் நான் ஊர் ரூமில் ஸ்டே பண்ணிக்கவா? இல்லை நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு ஒரு ப்ரைவசி வேணும் இல்லையா, அதனால தான். நமக்குள்ளே என்ன ப்ரைவசி? அப்படி எதுவும் இல்லை, எனக்கு தனியாகவே இருந்து பழகிடுச்சா என் ரூம்லையா, அதுதான். ஓ சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்படின்ட்டு அவருமே அங்கே கெஸ்ட் ரூம் போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம டேவுமே அவருடைய ரூமுக்கு போயிட்டாரு. அண்ட் இப்போ அந்த லீவில் ஃபுல்லாகவே நம்ம ஜெக்கே நம்ம டே கூட தான் ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. லைக் டெய்லி வெளியே போகிறது, டெய்லி ஷாப்பிங் மால், மூவி தியேட்டர், இன்னும் நிறைய நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் நம்ம ஜேகே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏன்னா நம்ம டேக்கு சமைக்க தெரியாதுல்ல, அதனால போய் நம்ம ஜேகே டேவுடைய அம்மா கிட்ட பார்த்து டேவுடைய அம்மா கைப்பக்கவுமே நம்ம ஜேகே சமைக்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டாரு. அண்ட் டேக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜேகே நம்ம டேவை டேக் கேர் பண்ணிக்கிறது. மார்னிங்கில் நம்ம ஜேகேவே போயிட்டு நம்ம டேவை எழுப்பி அவர் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவர் லஞ்ச் பேக் பண்ணி அவரே வந்து ட்ராப் பண்ணுறது, ஈவினிங்கில் அவரே பிக்கப் பண்ணுறது, லீவ் டேஸில் வந்து இந்த மூவி இந்த மாதிரியெல்லாம் போகிறது அப்படின்ட்டு டேஸஸ் ரொம்ப நல்லா போகுது. அண்ட் லீவ் முடிச்ச அவருமே இந்த பக்கம் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாரு நம்ம ஜேகே. நாட்கள் இல்லை வருடங்கள் அப்படியே மூவ் ஆகிட்டு இப்போது நம்ம டேவா ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சிட்டாரு. காலேஜ் இப்போ ஃபைனல் இயரையும் முடிச்சு இப்போ தான் மொத்த ஸ்டடீஸும் முடிச்சுட்டு நம்ம டே இந்த பக்கம் அவருடைய சொந்த கண்ட்ரிக்கு டோட்டலாக அங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு அவர் இங்கே கிளம்பி வர்றாரு. அண்ட் இந்த விஷயம் நம்ம ஜேகேக்கு தெரிஞ்சதுமே அவ்வளோ ஹாப்பி. நம்ம ஜேகே காலேஜிங் எல்லாமே முடிச்சுட்டு இப்போது டேவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய கம்பெனிலேயே அவர் சிஇஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ டேவுடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை மொத்தமுமே பாதியாக டேக்கு பாதி நம்ம ஜேகேக்கு பாதி அப்படின்ட்டு பாதியாக பங்கு பிரித்து கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி வந்து அவர் பையனாக தான் நினச்சிட்ருக்காரு நம்ம ஜேகேவை. அதனால் நம்ம ஜேகே வேண்டாம் தான் சொல்லியிருந்திருப்பாரு. பட் இருந்தாலுமே அது அவர் ஒத்துக்கல. அண்ட் ஜேகேக்கு ஆல்ரெடி அவருடைய சொத்து இருக்கு இல்லையா, அதுவும் வந்து டேவுடைய அப்பா தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அந்த ப்ராப்பர்ட்டியுமே நம்ம ஜேகேக்கு சேர்ந்துருச்சு. டேவுடைய ப்ராப்பர்ட்டிலையுமே பாதி வந்து அவருக்கு சேர்ந்துருக்கு. அண்ட் நம்ம டே வர்றது நம்ம ஜேகேக்கு அவ்வளோ லைக் வெளியே சொல்ல முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க் காட் அப்படின்ட்டு இந்த பக்கம் அண்ட் அப்படியே பார்த்தா என்னடா பையா ஒரே ஆனந்த புழக்கம். ஒன்றும் இல்லை சுமன், என்ன ஒன்றும் இல்லை, பேச்சும் சரியில்லை, மூச்சும் சரியில்லை, நீ உக்காந்துக்கிற தோரணி சரியில்லை, அதை பல்ல காட்டுறி, தின்னல் பல்ல காட்டாது, இன்றைக்கி என்ன பல்ல காட்டுறி, அந்த பல்லும் சரியில்லை, சொல்லி என்ன சமாச்சாரம். அது எப்படி சொல்கிறதுண்ணா, எதுக்கு இத்தனை திக்கு தினங்கள் கலகலகலன்னு சொல்ல. அது ஒன்றும் இல்லை சிமன், தேவாரலை வீட்டுக்கு. ஓஹோ, அதுக்கு தான் இத்தனை திக்கல் தினங்களா? ஆஹா, பாரு எங்கே பார்த்தா ஆயில் மோட்டுற மாதிரி கடன்னு பேசுகிற ஆள் இப்போ ஆப்பாகிற இன்ச்சி நாட்டம் பேசுகிறான். அது ஒன்றும் இல்லை சிமன். எப்பா நீ திக்கிறதுலே தெரியுற சாமி மூடு. ஓகே ஜிமன், நான் கிளம்புறேன், ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவேன். ஓ, இந்த வெல்முஞ்சி பையனை கூட்டினார்த்துக்கா? ஏர்போர்ட்டுக்கு தானோ? ஆமாம் ஜிமன். போயப்பா, போ சாமி போ. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஜெக்கிங்கிருந்து கிளம்புறாரு. டேவை பிக்கப் பண்ண தான். அண்ட் டேவுமே வராரு. பன்னி அப்படின்ட்டு இன்னும் பிள்ளை மாறவே இல்லை. ஓடி வந்து நம்ம ஜெக்கிவே ஹக் பண்ணிக்கிட்டு எப்பவும் போல் நெக்கில் தான் கடிக்குது. ஏன்ட்டு என்ன ஓவரை பண்ணுறா? நான் எப்பவும் பண்ணுறது தானே. சரி, நான் எதுவும் சொல்லலை. படா கேட்டல, இந்த இன்னொரு கடி வாங்கிக்கோ அப்படின்ட்டு இன்னொரு தடவை பைட் பண்ணேன். வலிக்குதுட்டே. நம்ம இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ வாட்? ஏன் ஏர்போர்ட்லேருந்து நான் உனக்கு அடிக்கக்கூடாதோ? சரி, இதோ இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குது, இந்த பக்கம் கிடச்சிக்கோ அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் நிற்க காட்ட. டே மெதுவா, யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம 2 பேரும் கப்பல்னு நினைப்பாங்க. என்ன கப்பலா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நினைப்பாங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி போகலாமா? சரிம்மா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புதுங்க. அண்ட் இப்போ தானே நம்ம டே வந்து ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போது அவர் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கார் இன்னொரு 15 டேஸ்க்கு அப்புறம். அண்ட் இப்போது நம்ம டே வீட்டுக்கு வந்ததும் அவ்வளோதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ட்டு ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. புள்ள செம்ம ஆட்டம் தான். ஏன்னா இன்னும் 15 டேஸ் இருக்குல்ல எனக்கு லீவு அப்படின்ட்டு. அண்ட் இப்படியே பார்த்தா நம்ம ஜெய்கேவுமே அதில் ஜாயின் பண்ணிக்கிறாரு நம்ம டே கூட வெளியே கூப்பிட்டு போகிறது அப்படி இப்படின்ட்டு. அண்ட் சர்டன் டேயில் டே என்ன பன்னி, அது ஒன்றும் இல்லை, பீச் போகலாமா? போகலாமே. சரி வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. அந்த ப்ரைவேட் பீச்செல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பீச்சுக்கு தான். என்ன பண்ணி ப்ரைவேட் பீச் கூப்பிட்டு வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை டே, சும்மாதான் உட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதை கூப்பிட்டு வந்தேன். ஓ ஆனால் நல்லா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போயிட்டு அங்கெல்லாம் விளையாடுறாரு. கொஞ்ச நேரம் நம்ம டே வந்து அதில் விளையாடி கொஞ்சம் டயர்டாயிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அண்ட் நம்ம ஜெக்கே அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம டே பக்கத்தில் தான் உட்கார்றாரு. ஏன் பன்னி, எனக்கு மூச்சு வாங்குது, ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குடா, வா நீயும் சேர்ந்து விளையாடலாம். டே
ஏ இங்கே தானே இருக்க சொல்லு கேட்குது. என்ன பாரு, என்னத்தட்ட பார்க்கணும், என் ஃபேஸை பாரு. ஹா சொல்லு என்ன. உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். சரி பேசு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி சொல்லாதா, ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். சரி சொல்லு. அது வந்து அது சொல்லு, ஏன் திக்கிற? ஐ லவ் இட்டே. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை, நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்போ இருந்து. அது என்ன ஃபீல்னு எனக்கு அப்போ தெரியல, பட் எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இது லவ்ன்ட்டு. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை இதுவரையும் தம்பியாக பார்க்கல, அதனால தான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம சண்டை வந்ததே அது தானே. நீ என்ன அண்ணன்னு சொன்னேன். ஸோ எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் சண்டை பிடிச்சேன். ஐம் ரியலி சாரி. நான் இதுவரையும் உன்னை தம்பியாக பார்த்ததே இல்லை. நான் உன்னை என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், என்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃபை தான் பார்க்குறேன். ஐம் சாரி பட் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு கடன்ட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரி நம்ம ஜேகே கண்ணை மூடிட்டு நம்ம டேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. நம்ம டேவுடைய ஃபேஸை பார்த்தா அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார்னுட்டு கண்ணை மூடிச்சு புள்ள. என்ன சொன்ன நீ? அது அப்படின்ட்டு இப்போ தான் புள்ள கண்ணை திறக்குது. என்ன சொன்ன நீ, தெளிவாக சொல்லு. அதை இப்போ சொன்னனே, நீ என்னை லவ் பண்ணுறேன் ஏதோ அந்த மாதிரி சொன்னேன். நான் உன்னை இப்போ இல்லை, உனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தேனோ அப்போத்துலேருந்து நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ 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 மச். ஸோ நீ என்ன லவ் பண்ணுற? எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 11 இயர்ஸ். 11 இயர்ஸ் நீ என்ன லவ் பண்ணுற? இப்போ நான் என்ன பதில் சொல்லணும்னு நீ சொல்கிற? அது உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு டே, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா? இல்லை, உனக்கு பிடிக்கலங்கும்போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. ஓ அப்படியா? உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாமா? 1 month, 1 year, 2 year, 3 year, எத்தனை வருஷம் வேணாலும் நீ டைம் எடுத்துக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ப்ராமிஸ். நீ இந்த லைஃப்பில் எனக்கு லவ் லைஃப் எல்லாமே நீ மட்டும்தான். உன்னை தாண்டி நான் இதுவரை வேறு எதுவும் யோசிச்சு கிடையாது. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி வந்து அப்படியே நம்ம டேவை இறுக்கமாக ஹக் பண்ணுறாரு. டேக்கு வந்து இவ்வளோ நேரம் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு பாண்டில், பிரதர் பாண்டில் பார்த்துட்டு இருந்த நம்ம டேக்கு சடனாக ப்ரப்போஸ் பண்ணதுமே அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அதுக்கு நம்ம அப்போஸ் பண்ணலாமா, அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு, ஒரு ஷாக் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜெக்கே ஹக் பண்ணுறது, இந்த டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜெக்கே ஹக் பண்ணுறது நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டாக இருக்குது. என்ன பண்ணு என்ன லவ் பண்ணுதான் அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ண நம்ம டே வந்து பேக் ஹக் பண்ணலை. அவர் அப்படியே ஒரு மாதிரி நம்பாக இருக்கார். ஒரு லைக் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் இருப்போம்ல, இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கம் போகாமல் சென்டரில். இல்லை நம்ம டேக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே சொல்லலாமா வேண்டாமா, நம்ம இவ்வளோ நாள் வந்து வேறு ஒரு பாண்டில் பார்த்துட்டு இருந்தோம், சடனாக ப்ரப்போஸ் பண்ணிட்டானே, இதுவரையும் நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கலன்னு வேறு சொல்கிறானே பிரதரா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு இருக்குது. அண்ட் இப்போது ஓகே நம்ம போகலாமா? என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை போகலாம். சரி வா அப்படின்ட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவங்க பைக்கில் தான் வந்திருந்துருப்பாங்க, லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு. இப்போ பைக்லேயே போகணும். பைக்கில் தானே வந்தோம். சரி ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு நம்ம டே பின்னாடி ஏறி உட்காராரு. சரி ஓகே இருக்கமா கட்டி பிடிச்சிக்கோ. எப்பவும் அப்படி தானே பிடிப்பா, அதான் சொன்னேன். எப்போவுமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே வந்து சம்மர் ஹாலிடேக்கு வந்து நம்ம ஜெக்கிவா ஹக் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் அவங்க பைக் ரைட் தான் நிறைய போயிருந்திருப்பாங்க. ஷாப்பிங் போகிறதா இருந்தாலும் எங்கே போனாலுமே அவங்க பைக்கில் தான் போயிருந்திருப்பாங்க. அப்போ எப்போவுமே நம்ம ஜெக்கிவா அப்படி தான் இருக்காமல் லைக் கேப்பே விடாத மாதிரி கட்டி பிடிச்சிருந்துருப்பாங்க. அதை அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம டே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாரு. என்ன ஆத்தி இந்த அளவுக்கு கட்டி பிடிச்சிருக்கட்டே நீ அறிவு கெட்டவனே அப்படின்ட்டு அதே கரிச்சு கொட்டிக்கின்னு நான் உட்காந்துட்டே போகலாம். என்ன உட்காந்துட்டியா? எங்கே கட்டி பிடிப்பேன், எப்பவும் பிடிக்கல. எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஜெக்கே, நீ போ. ஜெக்கேவா? என்ன எப்போ நீ பனின்னு தான் கூப்பிடுவேன்? ஆமாம். ஒன்றும் இல்லை பன்னி, நீ வண்டி கிளப்பு, நம்ம போகலாம். சரி ஓகே.
கட்டி பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிறேன். நம்ம ஜெய்கேவை அப்படியே நம்ம டே லைட்டாக கட்டி பிடிக்கிறாரு. நம்ம டே இப்படி பண்ணுறது நம்ம ஜெய்கிக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவன் கொஞ்சம் தடுமாறுறான் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கி ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலி இன்னும் 1 வீக் தான் இருக்குது நம்ம டே வந்து அங்கே ஆஃபீஸில் ஜாயின் பண்ண. அண்ட் இப்படியே அந்த பைக் வந்து அங்கேருந்து கிளம்புது. நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது நம்ம ஜெய்கிக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது. டே ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், என்னால் வர முடியாது. பிகாஸ் சடனாக ஆஃபீஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சொல்லிட்டாங்க. ஸோ நீ தனியாக போய்க்கிறியா? நான் போய்க்கிறேன். சரி, ஓகே, பார்த்து பத்திரம். நீ பேசாமல் நாளைக்கு போகலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனியாக போய்க்கிறேன். இல்லை நீ தனியால் போகாத, நாளைக்கு போகலாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்பா அம்மா கூட போய்க்கிறேன். ஓகே, ஆர் யூ ஷோர்? ஐம் ஷோர். பார்த்து பத்திரமா போய்ப்பல்ல? நான் போய்ப்பேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் போய்ப்பேன். சரி, ஓகே, பார்த்து பத்திரம். அங்கே போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிடு. மீட்டிங்கில் இருப்பேன், கால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ மெசேஜ் மட்டும் பண்ணு. சரி, ஓகே. அண்ட் இப்படியே நம்ம ஜெய்கே கிளம்பிட்டாரு. நம்ம டேக்கு இப்போது ஜெய்கேவை ஃபேஸ் பண்ண கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. பட் நம்ம ஜெய்கேக்கு அப்படி இல்லை, லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், அவன் கண்டிப்பாக நமக்கு தான் சொந்தமாயிடுவான் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே நினச்சிட்ருக்காரு. அன்றைக்கி நைட்டுமே அவங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. ஆக்சுவலி அங்கே அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அன்றைக்கி நைட்டு தூக்கம் வந்திருக்காது. நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் போகலான்ட்டு நம்ம டே ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாரு. சடனாக வந்து நம்ம ஜெய்கேக்கு மீட்டிங் வந்துருச்சு. இப்போது அவங்க பேரண்ட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டார் இல்லையா நம்ம டே, அதனாலவே இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா அண்ட் டே 3 பேருமே கிளம்பிட்டாங்க. அண்ட் இப்போ அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அண்ட் கிளம்பிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த பக்கம் நம்ம ஜெய்கேவை பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கார். அவருக்கு வந்து மொபைல் ரிங் ஆகுது. பட் அவருடைய மொபைல் ரிங் ஆகுது. பட் அவர் அட்டன் பண்ணலை. அவர் டேபிள் மேலே தான் வச்சிட்ருக்காரு. மொபைல் சைலண்டில் இருக்குது. லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிறது அவர் பார்க்குறாரு. பட் அது புது நம்பராக இருக்கிறதுனால அவர் அட்டன் பண்ணலை. அண்ட் இப்போது அந்த மீட்டிங் ரூம்குள்ளே அவருடைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க இல்லையா, அசிஸ்டண்ட் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி இருப்பாங்க இல்லையா அந்த ரிசப்ஷனில், அவங்க வேகமாக ஓடி வராங்க. இப்போது அந்த மீட்டிங் ரூம்குள்ளே அந்த ரிசப்ஷனில் ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த ரூம்குள்ளே வேகமாக ஓடி வராங்க, கையில் ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு. பாஸ் அப்படின்னா, மீட்டிங் போயிட்டுருக்குன்னு தெரியுது இல்லை, அறிவில்லை, நீ பாட்டுக்கு நீ உள்ளே வர. சாரி பாஸ், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல்? இந்த மாதிரி எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல். என்னாச்சு? அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் பாஸ் அப்படின்னு சொன்னதுமே அவ்வளோதான் நம்ம ஜெய்கேக்கு உயிரே போயிடுச்சுன்னா. ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு அந்த மொபைல் வாங்கி பேசுகிறாரு. அவர் அப்படியே அந்த கால் வாங்கி பேசிட்டு அப்படியே அந்த மொபைலே தூக்கி போட்டு உடச்சிட்டு அவர் அங்கேருந்து வேகமாக ஓடுறாரு. அண்ட் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்த்தா நம்ம டே ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காரு. அண்ட் இப்போ டேவோடைய அப்பா அம்மாவை பார்த்தா அவங்க எமர்ஜென்சி ரூமில் தான் இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் போகுது. இப்போது டாக்டர்ஸ் வெளியே வர்றாங்க. ஜேகேக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னுட்டு ஒன்றுமே புரியல. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அண்ட் இந்த பக்கம் டேவை பார்த்தா அவர் மயக்கத்தில் இருக்கார். அவருக்கு வந்து லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. அவரும் சீரியஸான இன்ஜூரி எதுவும் கிடையாது. இந்த பக்கம் நம்ம டேவுடைய பேரண்ட்டுக்கு தான் கொஞ்சம் பலமாகவே அடிபட்டிருந்துருக்கும். அண்ட் அப்படியே போகுது டைம். அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது, கிட்டத்தட்ட 1 to 2 hours போகுது. அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க டேவுடைய பேரண்ட்டை காப்பாற்ற. பட் அவங்களால முடியல. வெளியே டாக்டர்ஸ் வந்து நம்ம ஜெய்கே கிட்ட, சாரி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் எங்களால் உங்களுடைய பேரண்ட்டை காப்பாற்ற முடியல, அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜெய்கேவால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் வந்து அவங்கள அவருடைய பேரண்ட்டாக தான் நினச்சாரு. அவரால் ஏற்றுக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே நீல் டவுன் பண்ணிட்டு அப்படியே கத்தி அழுகுறாரு. அண்ட் இதோட இந்த பார்ட்டை நான் இங்கே முடிக்கிறேன்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, பாய்.